ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் கூடவே 300 ரூபாய் எஸ்எஸ்டி டோக்கன்ல தரிசனம் போறவங்களுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறமா நீங்க 300 ரூபாய் தரிசனமோ இல்ல எஸ்எஸ்டி டோக்கனோ வாங்கிட்டு தரிசனம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அப்பதான் நீங்க நீண்ட நேரம் இந்த தரிசனங்கள்ல காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்றத டிடிடியோட ஈஓ சொல்லியிருக்காங்க. வாங்க என்னென்ன புதுசா வந்திருக்க அப்டேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இது போன்ற பயனுள்ள அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். டிடிடியோட ஈஓ ஷாமலா ராவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எஸ்எஸ்டி மற்றும் எஸ்சிடி டிக்கெட், அதாவது 300 ரூபாய் தரிசன டிக்கெட் பெற்ற பக்தர்கள் குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் வர வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பக்தர்கள் திருமலையில் தேவையில்லாமல் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எஸ்சிடி டிக்கெட் மற்றும் எஸ்எஸ்டி டோக்கன்களில் ஒதுக்கப்பட்ட நேரத்தை பின்பற்ற டிடிடி ஈஓ பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பக்தர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பல பக்தர்கள் தங்களோட எஸ்எஸ்டி டோக்கன்கள் மற்றும் 300 ரூபாய் டிக்கெட்டுகளில் ஒதுக்கப்பட்ட நேரத்தை விட மிகவும் முன்னதாகவே தரிசனத்திற்கு வந்ததால் பல பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. கடந்த சில நாட்களாக டோக்கன்கள் அல்லது டிக்கெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துல மட்டுமே தரிசன வரிசையில் நுழைய பக்தர்களுக்கு டிடிடி அனுமதித்து வருகிறதாவும் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு வீடியோல சொல்லியிருப்போம். அது அங்க லைவா நம்ம பார்த்த விஷயம்தான். காலையில ஒரு 11 மணிக்கு தான் 300 ரூபாய் தர்ஷன் கியூவே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதாவது ஓப்பனே பண்ணுவாங்க. 11 to 12 மணி அந்த டைம் தான் ஓப்பன் ஆகும். இந்த நேரத்துல நமக்கு ஏபிஎஸ்ஆர்டிசி, தமிழ்நாடு டூரிசம், ஆந்திரா டூரிசம், இந்த மாதிரி டூர்ல போறவங்களுக்கு எல்லாம் அந்த டைம் தான் என்ட்ரி டைமா இருக்கும். ஸோ அப்போ நம்ம நைட்டு ஸ்லாட் டிக்கெட் வச்சிருந்தாலுமே போனோம் அப்படின்னா அலோவ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நிறைய பேர் அப்படிதான் தர்ஷன் பார்த்தாங்க. இப்போ ஈஓவே சொல்லியிருக்காங்க அப்படின்றனால உங்களுக்கு என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து ஒரு 1 hour 2 hours முன்னாடி நம்ம போகலாம். பட் அவங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வேணா அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களோட டைமிங் பார்த்துக்கோங்க. அது இல்லாம என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆனால் இன்னும் ஏராளமான பக்தர்கள் திருமலைக்கு வெகு சீக்கிரம் வெளியில் காத்திருந்து சிரமப்படுறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதே போல டெய்லிஓ ஈஓ திட்டத்தின் மூலம் டிடிடிஓ பக்தர்களுக்கு நேரத்தை கடைபிடிக்கவும் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கவும் வேண்டுகோள் விடுத்திருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. திருமலையில் உள்ள பக்தர்களின் தகவலுக்காக தெலுங்கு, தமிழ், கன்னடம், ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் உள்ளிட்ட 5 மொழிகளிலும் நாங்கள் ஏற்கனவே அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறோம். இன்று முதல் திருப்பதி ரயில் நிலையம், பேருந்து நிலையம், சீனிவாசம், விஷ்ணு நிவாசம், அலிப்பிரி பூதேவி வளாகம் ஆகிய இடங்கள்ல பக்தர்களுக்கு தெரிவிக்கும் வகையில் அறிவிப்புகள் தொடங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. பக்தர்கள் வரிசையில் காத்திருக்காமல் திருப்பதியில் உள்ள உள்ளூர் கோயில்களுக்கு செல்லலாம் அல்லது திருமலையில் உள்ள ஆன்மீக தலங்களுக்கு செல்லலாம் அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இதுக்கப்புறமா கண்டிப்பா எஸ்எஸ்டி டோக்கன் ஆகட்டும், 300 ரூபாய் டிக்கெட் ஆகட்டும், டைமிங் ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதனால டிக்கெட் வச்சிருக்கவங்க டைமிங்க்கு போக பாருங்க. இல்லை அப்படின்னா முன்னாடியே போனோம் அப்படின்னா அலோவ் பண்ணலைன்னா அதே இடங்கள்ல நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த அறிவிப்புகளை இனிமே இந்த இடங்கள்ல எல்லாம் நாங்க இனி இன்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நேத்து பிரஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பா நீங்க 300 ரூபாய் எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் போறவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததா இந்த ஆகஸ்ட் மாசம், அதாவது இந்த மாசம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஸ்ரீ மலையப்ப சுவாமி கருட வாகன சேவையில 2 முறை நடக்கும். 2 முறை நமக்கு கருட சேவை இருக்கும். இது ரிலேட்டடான பிரஸ் ரிலீஸ் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. திருமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிக்கு ஆடி மாதத்தில் 2 முறை கருட வாகன சேவை நடைபெறும். ஆகஸ்ட் 9ஆம் தேதி கருட பஞ்சமி மற்றும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி அன்னைக்கு ஸ்வர்ண பௌர்ணமியொட்டி ஸ்ரீ மலையப்ப சுவாமிகள் 4 மாட வீதிகள்ல கருட வாகனத்துல வலம் பக்தர்களுக்கு காட்சியளிப்பாங்க. ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 19. ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்னைக்கு கருட பஞ்சமி. ஆகஸ்ட் 9ஆம் தேதி கருட பஞ்சமி விழாவை ஒட்டி திருமலையில் உள்ள ஸ்ரீ மலையப்ப சுவாமி இரவு 7 மணி முதல் 9 மணி வரைக்கும் தனது இஷ்ட வாகனமான கருடம் மீது திருமாட வீதிகள்ல அருள்பாலிக்கிறார். அதே போல இந்த கருட பஞ்சமி அப்படின்னா என்ன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை நான் ஷேர் பண்றேன், தேவைப்படுறவங்க படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பௌர்ணமி கருட சேவை. ஆகஸ்ட் 19 திருமலையில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியை முன்னிட்டு நடத்தப்படும் பௌர்ணமி கருட சேவை ஆகஸ்ட் 19ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு வெகு விமர்சையா நடைபெறும். இதையொட்டியும் இரவு 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும்
கருட வாகன சேவையில 4 மாட வீதிகள்ல நீங்க மலையப்ப சுவாமிகளை தரிசனம் பண்ணலாம். அதனால ஆகஸ்ட் மாசம் போறவங்க ஸோ இந்த 2 இருக்கு, ஏதாவது ஒண்ணு கூட நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ நீங்க என்னைக்கு போறீங்களோ அதை பொறுத்து அந்த நாள் மிஸ் பண்ணாம கருட வாகன சேவையில மலையப்ப சுவாமிகளை தரிசனம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான தரிசனம் பார்க்கக்கூடிய ஒரு வாகன சேவை இந்த கருட வாகன சேவை. அதுக்கு அடுத்ததா வந்திருக்கக்கூடிய இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, டிடிடியோட இஓவும் அடிஷ்னல் இஓவும் சேர்ந்து திருமலையில ஒரு சில இடங்கள்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில் ப்ரெஸ் ரிலீஸ் தான் இது. இதுல வந்து எந்தெந்த இடங்கள்லாம் போய் பார்த்துருக்காங்க அப்படின்றதுக்கான போட்டோ கொடுத்துருக்காங்க. இது வந்து VQC 6ல போய் பார்த்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து PAC 4 காமன் பிலிகிரிம் சென்டர் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து போய் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி PAC 4ல ஒரு இடத்துலையும் போயிட்டு எப்படி ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே இருக்கு, ஸ்டே பண்ணுறவங்களுக்கெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காரு. அதே மாதிரி ஃபுட் கவுண்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஃபுட்டு கொடுக்கக்கூடிய கவுண்டர்ஸையுமே போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹோட்டலின் அன்னமய பவனில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸில் எப்படி வந்து உணவுகள் தயாரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா SV மியூசியம், இந்த மாதிரி இன்னும் நிறைய இடங்கள்ல போயிட்டு இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல மாதவ நிலையம் PAC 2 அன்னமயா கட்டடத்தில் இருக்கக்கூடிய APDTC நடத்தும் ஹோட்டலை ஆய்வு செய்த அவர்கள் புதிதாக கட்டப்பட்டு வரும் PAC 5ஐயும் போயிட்டு ஆய்வு செஞ்சிருக்காங்க. திரளான பக்தர்கள் வந்து சேரும் வகையில் கட்டுமான பணிகளை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிக்கணும் பொறியியல் துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. ஸோ இது வரைக்கும் PAC 4 வரைக்கும் இருக்கு. இப்போ PAC 5 வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. முன்னதாக SV அருங்காட்சியகத்தை நவீனமயமாக்கும் TCS குழுவினருடன் பார்வையிட்டு பணிகள் நடைபெற்று வருவதையும் கண்காணித்ததா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாஞ்சகன்யம் விடுதியில் இருக்கக்கூடிய புதிய சமையலறை, வெளிப்புற துரித உணவு மையங்கள், VQC பெட்டிகள், அங்க இருக்கக்கூடிய சமையலறை, இதெல்லாமே போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணதா வந்து சொல்லியிருக்காங்க. இது அடுத்த அப்டேட். அதுக்கு அடுத்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து மாலை மலர் வெப்சைட்ல அப்டேட் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல நேரடியா 300 ரூபா தரிசன டிக்கெட் வழங்குறதுக்கு பரிசீலனை செய்யப்பட்டு வர்றதா சொல்லியிருக்காங்க. திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல நாளொன்றுக்கு அதிகபட்சமா 80,000 பக்தர்கள் மட்டுமே சாமி தரிசனம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட சூழல்ல பக்தர்கள் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வரதா சொல்லியிருக்காரு. 300 ரூபா சிறப்பு தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல மிக விரைவாக தீர்ந்து விடுது. இதனால திருப்பதிக்கு நேர்ல தரிசனத்துக்கு வரும் பக்தர்களுக்கு இலவச தரிசனம் போல் நேரடியாக 300 ரூபா டிக்கெட் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இது போன்ற எந்தவித ஏற்பாடுகளும் செய்யாமல் நேரடியாக இலவச தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக ஆதார் அட்டை மூலம் தரிசனம் செய்ய அனுமதிப்பது குறித்தும் பரிசீலனை செய்யப்பட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து மாலை மலர் நியூஸ்ல வந்த இன்ஃபர்மேஷன். மேபி இது வந்து நடைமுறைக்கு வந்தா கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். SST டோக்கன் அப்படின்றது டோக்கன் கொடுக்குறாங்க தான், பட் காலையில அந்த டைம்ல இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்குது. ஒரு சில நாளைக்கு மத்தியானம் ஈவினிங் நைட் வரைக்கும் இருக்கு, ஆனா அது எல்லா நாள்லயும் பாசிபிள் கிடையாது. இந்த மாதிரி 300 ரூபா டிக்கெட் ஆப்ஷன்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து தரிசனம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு மாசமும் நடக்கக்கூடிய டைரி வியூல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதெல்லாம் அப்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. அடுத்ததா APSRTCல அக்டோபர் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் ஒவ்வொரு நாளா வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 3ஆம் தேதிக்கு தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். அக்டோபர் 1ஆம் தேதிக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அக்டோபர் 1க்கு உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அவங்கூர்ல இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டிக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். 30ஆம் தேதி டிராவல் டேட்டா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஷோ லேஅவுட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் இருந்தால் காட்டும், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ டிக்கெட்ஸ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கீழே நிறைய பஸ் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் திருச்சி, மதுரை இந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் வந்து ஃபுல்லாக இருந்திருக்கலாம், 3ஆம் தேதிக்கு டிக்கெட் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு 2ஆம் தேதி டிராவல் டேட்டா கொடுத்துட்டு சேம் இதே ப்ரொசீஜரில் செக் பண்ணி பாருங்க. பஸ் டிக்கெட் காட்டும், ஆனால் கீழே தர்ஷன் டிக்கெட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இருக்கும். சில டைம் பஸ் டிக்கெட்டையும் அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் தேதியும் வந்து ஃபுல்லாகிடுச்சு. காரணம் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு பிரம்மோற்சவம் வருது 4ஆம் தேதியிலேருந்து. ஸோ 4ஆம் தேதியிலேருந்து தர்ஷன் டிக்கெட் இருக்குமா இல்லையான்றது இன்னைக்கு நைட்டு நமக்கு ஓப்பன் ஆகும்போது அப்டேட் வந்து தெரிஞ்சிடும். எந்தெந்த பிளேசஸ்லேருந்து பஸ்ஸஸ் வந்து இருக்குது அப்படின்றது ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 3ஆம் தேதிக்கும் டிக்கெட் இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு செக் பண்ணி பார்த்து இருந்தால் புக் பண்ணிக்கோங்க.
அதுக்கு அடுத்தது ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்டு இன்னுமுமே அவைலபிள் வந்து இருக்கு. அதாவது மேபி இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா நமக்கு 2 மணியோட ஸ்டேட்டஸ்லேயே 3000 டிக்கெட்ஸ் வந்து இருந்திருக்கு. நியர்பை கவுண்டரில் செக் பண்ணி பாருங்க. அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 62,540 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் 5 கம்பார்ட்மெண்ட் தான். ஒரு 8ல இருந்து 10 மணி நேரம் தான் ஆகுது. ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு. பெரிய அளவுல க்ரௌட் அப்படின்றது இல்ல. ஸோ இன்னைக்கு வந்து சனிக்கிழமை. ஸோ இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதே போல எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு 2ல இருந்து 4 மணி நேரமும் 300 ரூபா தரிசனத்துக்கு 2ல இருந்து ஒரு 3 மணி நேரம் வந்து ஆகலாம். அக்டோபர் மாசத்துல பிரம்மோற்சவ நாட்களுக்கு கண்டிப்பா ஏபிஎஸ்ஆர்டிசி வந்து ஓபன் பண்ண வாய்ப்பு இல்லை. எதுக்கும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு மேல இதே வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. டிக்கெட்ஸ் அவைலபிள் இருந்தா பண்ணிக்கலாம். ஸோ டிக்கெட் நாட் அவைலபிள்னு வந்துச்சுன்னா பஸ் டிக்கெட் மட்டும் இருக்கும். அப்போ நமக்கு 12ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆகாது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சில வேளைகளில் நான் வந்து 3ஆம் தேதி ஓப்பன்ல ஆகியிருக்குமா இல்லையான்றது ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாதது தான். ரீசன் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வர்ச்சுவல் சேவாவே 3ஆம் தேதியிலேருந்தே கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ரெட்ல காட்டுது அப்படின்னா டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எது சப்போஸ் 3ஆம் தேதி புக் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தர்ஷன் நாட் அவைலபிள் ஃபார் த செலக்டட் ஸ்லாட் அப்படின்னு சொல்லி தான் வருது. ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட். இந்த மாதம் நவம்பர் மாதத்தோட டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின வீடியோ சீக்கிரமாக நம்ம சேனலில் வரும். நவம்பர் மாதத்தில் புஷ்ப யாகம் வந்து நடக்குது. அந்த டிக்கெட்டோட பற்றின இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இது போல் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.